ஹாய், வெல்கம் பேக் டு JDRInfotainment. எல்லாம் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு ஃபுட் ரிவ்யூக்கு போகிறோம். முன்னாடி இருக்கிற ஃபுட் ரிவ்யூவாவது நாங்கள் என்ன பண்ணோம், ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு பெர்மிஷன் கேட்டு எல்லாம் பண்ணோம். இப்போ எந்த ரெஸ்டாரண்ட் போக போகிறோன்னு தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பட் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்குறோம். இப்போ தான் நாங்கள் இந்த தாம்பரம் பிரிட்ஜ் நோக்கி போயிட்டுருக்கோம். சோழிங்கநல்லூர் போகலான்னு பார்க்குறோம். அங்கே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா அங்கே நம்ம சாப்பிட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் காட்டுப்போம். அருள் பிரசாத் அவர் இருக்கார், கேமராமேனும் இருக்காங்க. நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இந்த ஷடை ரெஸ்டாரண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி பவன். அது என்னென்னா அந்த மேடவாக்கம் ரோட்லேயே இருக்குது. அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேடவாக்கம் ஜங்ஷன் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷடை ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபிஷ் மேலா, வாங்க உள்ளே போகலாம். இப்போ கேமராமேன் வாப்பா, கரெக்டாக எடுப்பா. உள்ளே போகலாம் வா. ஓகே, பாபா செம்ம டயர்டுங்க. அப்படியே 2-3 ரெஸ்டாரண்ட்டு போனோம். அங்கே போனால் நாங்கள் ஆக்சுவலாக எப்படின்னா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணோம். நாங்கள் அப்படியே போகும்போது ஆன் டைம் போனோன்னே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்காக நம்ம அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். டுவர்ட்ஸ் மேடவாக்கம் ஜங்ஷன் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஷடாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மேலான்னு போட்டிருந்தான். ஃபிஷ் மேலானாலே நமக்கு கை ஆடும். என்ன பண்ணிட்டோம், ஓகே அங்கேயே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணி நாங்கள் இமீடியட்டாக அந்த ஓனர்கிட்ட கிட்ட அவர் உடனே ஒத்துக்கிட்டார். பெரிய மனுஷங்க அவருக்கு, உடனே ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப பசி வேறு. மணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது என்னப்பா டைமு, மணி 5 போகுதுங்க. இந்த டைமில் செஞ்சு கொடுக்குறது பெரிய விஷயம். என் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கிள் சன் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொடுக்குறேன். பேர் சொல்லுப்பா. பிரவீன் குமார். ஓகே, நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு செஞ்சு கொண்டு வர போகிறாங்க. ஒன்ஸ் சாப்பாடு வந்த உடனே உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாம் காட்டிட்டு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வா வந்துருச்சு ஒரு விஷயம். பயங்கர பசி. ஐயோ ஸ்மெல்லு வேறு தூக்குது. கேமராமேன் அப்படியே இது காட்டுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. என்ன ஸ்பெஷல்ன்றது நான் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி. ஓகேங்களா, அதை பாருங்கள், ப்ரான் இருக்குது, ப்ரான் பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி. ஓகே, இது ஃபிஷ் பிரியாணி. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கத்திரிக்காய் தராங்க. இது வந்து ரைத்தா. நெக்ஸ்ட் இது பாருங்கள், மெயினான ஐட்டம்ங்க. இதான் ஃபிஷ் ஃப்ரை. அந்த பொடி பார்த்துருக்கீங்களா, அந்த பொடியெலாம் தெரியுதுங்களா, செம்ம வாசமாக இருக்குது. ஓகே, அதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இதில் அந்த இது பொடி போட்டிருக்காங்க. இது என்னென்னு நம்ம ஓனர்கிட்ட கேட்போம் கண்டிப்பாக. ஓகேங்களா, அப்படிங்கிறது காட்டப்போம். இது கடம்பா. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவர் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் வேறு சொன்னார். ஸோ அதை நான் வந்து ப்ரான் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் ப்ரான் நினைக்கிறேன். அப்புறம் அடடா, பெப்பரு, சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ பொடி போட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன பொடின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் போட்டுது, பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட் கடம்பா தொக்கு மாதிரி இருக்குது பாப்போம். அடடா, ஆமாங்க, காரம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மீன். மீனும் அதே மாதிரி தான், அந்த பொடியெலாம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க அந்த பிரியாணி சாப்பிட்லாம். போதும். இது பாருங்க, கேமராமேன் வேணுமா? எக் வச்சுருக்காங்க. அடுத்து நிறைய ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்லாம் போல இருக்குது. பீஸ் இருக்குங்க. ஒரு பீஸ் இருக்கு. சரி, ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணுறேன். இல்லை சிக்கன் ஃப்ரை, அதான் ஸ்பெஷல் பிரியாணி போல இருக்குது. ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. அடடா, என்ன ஜூஸியாக இருக்குது பாருங்களேன். கையிலே பிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ ஜூஸி. ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிட்றேன். அருமை, சான்ஸே இல்லை. இப்போ இது கொஞ்சம் முட்டைலாம் வேறு போட்டுருக்காங்க, பார்க்கலாம். சாமி புரியல, முட்டை வேணுமா? பாருங்க, பசியில் இருக்காங்களா. ஓகே, நான் இன்னொரு வாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொரு வாய் எடுக்காமல் இருக்க முடியாது போல இருக்கு. ஓகே, இது எடுத்து. ஹலோ தம்பி, சாப்பிட்டது போதும், ஏதாவது சொல்லுப்பா, ஏதோ நம்ம சேனலுக்கு.
இது எப்படி இருக்குது? நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்குது. அந்த நம்ம சவுத் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் அப்படியே இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, மேபி எனக்கு தெரியலாம். ஆனால் நல்லா இருக்குது. இந்த ப்ரான் சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. ஓகே, ஆஸ் யூஷுவலுங்க. இந்த கடம்பாவும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்ருக்கேன் அது முன்னாடி கடம்பா? இல்லை, இதுதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. நல்லா சூப்பராக இருக்குது, வேறு லெவல். குட். ஆனால் அந்த முட்டையை சுட்டையும் தெரியுமா? அதை நான் அப்புறமா உங்களுக்கு வந்து வீடியோ முடிஞ்சோன்னு ஓகேவா? சரிங்க, திரும்பி வாங்க. நான் வந்து இப்போ ஒன்று எடுத்து போடுறதுக்குள்ளே எனக்கு பசி தாங்கலைங்க. அதனால் நான் டேரெக்டாக எடுத்து முதல்ல போட்டு வச்சுட்டேன். இதை பாருங்கள், இது வந்து ப்ரான் பிரியாணி. ஓகே, ப்ரானும் வந்து நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எனக்கு தெரியல எப்படி இவங்க எடுத்துட்டு வராங்க, எங்கே வாங்கிட்டு வராங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஆஹா, அதாவது அந்தந்த ஃப்ளேவரில் இருக்குது. சூப்பர். ஓகே, இது வந்து ஃபிஷ் பிரியாணி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் பீசஸ் போட்டிருக்கேன். அவங்ககிட்ட தான் கேட்கணும் இது என்ன ஃபிஷ்ஷுன்னு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் பீஸ் தனியாக சாப்பிட்றேங்க. அடடா, ஆஹா, செம்மையாக பண்ணுறாங்க. ஓகே, ஃபிஷ் பிரியாணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உண்மையிலே நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இது கிட்டத்தட்ட யாரோ இந்த யாமொய்தீன் பிரியாணி ரேஞ்சில் இருக்குது. பட் நம்ம கேட்போம். சரி, இந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் பண்ணிடுறாங்க. செம்மையாக இருக்குது. ஹலோ, ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ? என் வேலை எடுத்து நான் அதில் கரெக்டாக தானே இருக்கணும். அந்த கேமராமேனுக்கு கொஞ்சோண்டு வைங்க. பாவங்க, அவர் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்காரு. ஓகே, சரிங்க. நாங்கள் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசுகிறோம். அது பேசுகிற அந்த இதுவும் கட்டுங்க. சாப்பாடுலாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி மட்டும் சொல்லலாம். இது எவ்வளோ நல்லா இருக்குது? 2003 அதெல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல 9 months எல்லாம் இப்போ வந்து ஒரு 8-9 years 9 years சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அந்த பொடி ஒன்று போட்டுருந்தீங்க அந்த பீஸில் ப்ராப்ளம். ஸோ அது என்ன மாதிரி ஃப்ளேவர் இருக்குது? ஆக்சுவலாக இது வந்து வில்லேஜில் எங்கள் அம்மா எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மசாலா ஃபிஷ்ஷுக்காக வந்து ஸ்பெஷலாக பண்ணுறது எடுத்து வரணுங்கிறது ஆசையாக இருந்தது. ஒரு நாளைக்கு நினச்சி ட்ரை பண்ண அதை வந்து எவ்வளோ வருமா வராதாங்கிற ஒரு இது இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து தனியாக கொடுத்து. ஓகே, அவ்வளோ தம்பி. எப்போ ஃபுல் சாப்பாடுங்க, செம்ம சாப்பாடு. ஓகே, என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த ஓனர்கிட்ட பில் பே பண்ண போனாங்க. ஓகேங்க, பில் எவ்வளோன்னு சொல்கிறேன். சொல்லவே இல்லை. இல்லைங்க, இருக்கட்டும் பிரதர்ன்றாரு. நான் சொல்லி இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னா, இல்லை வேணாம், நான் கடைசியாக நாங்கள் பேசி அவரை கம்பல் பண்ணி 50% தாங்க வாங்கினார். வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் வீடியோ எடுத்து நம்ம கடைக்கு கஸ்டமர் வந்தாலே போதுங்க, அது ஒன்றே போதுன்றார். உண்மையிலே அந்த ஜெஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த விருந்தோம்பல் எங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ரூமை கொடுத்து ஸ்பெஷலாக எங்களுக்கு சமைச்சு 5 மணிக்கெலாம் யாருங்க சமைப்பா, எங்களுக்காக சமைச்சார். ரொம்ப நல்ல மனுஷன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல் ஷடாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போங்க. கூடவே என்னுடைய முட்டையை திருட்டு சார் இங்கே தான் இருக்காரு. முட்டையை திருடினது இருக்கட்டும், ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. சீரியஸாக சொல்ல போனால் நாட் பேட். சீரியஸாகவே நல்லா இருந்தது. நல்லா சர்வ் பண்ணாங்க. நல்ல ஒரு இனிமேல் அடிக்கடி வருவீங்க போல. கண்டிப்பாக இதுக்காக தானே. இதுனா ஹெல்ப்னா கூப்பிடுங்க டியூட். நீ நல்லா இருப்ப, எனக்கு என் பாக்கெட்டு போயிருமே. ஓகே, நம்ம சேனலுக்கு ஏதாவது சொல்கிறது? நம்ம சேனலுக்கு சொல்கிறது இருக்கட்டும், எனக்கு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தா அந்த நல்ல உலகத்துக்காகவாச்சும் சொல்லணும். யார் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ் வியூவர்ஸ். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் JDR. Hey!